ஓம். பிரகதாரண்ய உபனிஷத்து, இதில் முதல் காண்டம். இதில் 2 அத்தியாயங்களில் முதல் அத்தியாயத்தில் நாம் இருக்கிறோம். இதில் 4வது பிராமணமாகிய புருஷவித பிராமணம், முதல்ல அஸ்வ பிராமணம்லாம் பார்த்தோம், அக்னி பிராமணம், அது போன்ற வரிசையில் இது 4வது பிராமணம். இதில் 17 மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த மந்திரங்களில் ஏதோ ஒரு மந்திரத்தில் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய மகா வாக்கியமும் இங்கே இருக்கப் போகிறது. இது முக்கியமான பகுதி என்பதால் இது உபாசனை போல் இல்லாமல் உபதேச பகுதியாகவும் வருகிறது. நாம் இப்பொழுது மந்திரம் 7இல் இருக்கிறோம். இந்த மந்திரம் மற்ற மந்திரங்களை காட்டிலும் சற்றே பெரியது. இந்த மந்திரத்தில் 5 தலைப்புகள் இருக்கின்றன என்று சொல்லியிருந்தேன். முதல் தலைப்பு அத்தியாரோபம், 2வது தலைப்பு பிரவேச ஸ்ருதி, 3வது சம்சார வர்ணனை. இன்று நாம் அதைத்தான் பார்க்க போகிறோம். இதற்கடுத்து வித்யா சூத்திரம், பிரம்ம வித்யா என்று அடுத்த தலைப்புகளெல்லாம் வர இருக்கின்றன. இந்த 7வது மந்திரம் தத் ஏதம் தர்ஹி அவ்யாக்கிருதம் ஆசீத் தத் நாமரூபியாம் ஏவ வியாக்கிருத அசௌ நாமஹ அயம் இதகும் ரூப இதி தத் இதம் அப்யேதர்ஹி நாமரூபியாம் ஏவ வியாக்கிருதே அசௌ நாமாயம் இதகும் ரூப இதி ச ஏஷ இஹ பிரவிஷ்ட ஆ நகாக்ரேப்யோ ததா சுரதேன அவஹிதः ஸ்யாத் விஸ்வம்பரோ வா விஸ்வம்பரகுலாயேதம் ந பஷ்யந்தி அக்ருஸ்ன ஹி சஹ அப்படி என்று ஒரு மந்திரம் தொடர்கிறது. நாம் இப்பொழுது இந்த மந்திரம் மிக நீண்டது. அதில் தம் ந பஷ்யந்தி அக்ருஸ்ன அப்படின்னு ஒரு சொல் வருகிறது. இதை நம்முடைய சம்பிரதாயம் எப்படி விளக்குகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். இதற்கு முன்பாறு சொன்ன தத்யேதம் தர்ஹி அவ்யாக்கிருதம் ஆசீத் என்றதை அத்தியாரோபங்கிறத பார்த்தோம். அது நகத்தில் வரை, நகம் நுனி வரை உள்ளே நுழைந்தது. எப்படி கத்தி உரைக்குள் கத்தி இருக்கிறதோ, அல்லது மரக்கட்டையில் எப்படி அக்னி மறைந்திருக்கிறதோ, அதையெல்லாம் நம்ம பிரவேச ஸ்ருதியில் பார்த்து விட்டோம். சங்கருடைய பாஷ்யமும் அதில் நாம் முழுமையாக திருப்தியாக இதை புரிந்து கொண்டோம். இனி இதே மந்திரத்தில் 3வது தலைப்பு சம்சார வர்ணனை, அதனை எவ்வாறு நம்முடைய சம்பிரதாயம் விளக்குகிறது என்று பார்ப்போம். மந்திரம் 7இல் இந்த 3வது கருத்து ஆகிய சம்சார வர்ணனை என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்த விளக்கத்திற்கு காரணம் அங்கே வருகின்ற மந்திர வரி தம் ந பஷ்யந்தி அக்ருஸ்ன ஹி சஹ என்று வருகிறது. தம் என்றால் அந்த பிரம்மத்தின், இங்கே தம்ங்கிறது அவரை, ந பஷ்யந்தி யாரும் பார்ப்பதில்லை. இந்த பிரம்மத்தை யாரும் எப்படிப்பட்டது என்று பார்ப்பதில்லை. இப்படி பார்த்தாலும் எப்படி பார்க்கிறார்கள்? அக்ருஷ்ண, கிருஷ்ணம் என்றால் முழுமை, முழுமையற்றதாகவே பார்க்கிறார்கள். மறுபடியும் படிக்கிறேன். தம் ந பஷ்யந்தி, அந்த பிரம்மத்தை யாரும் முழுமையாக பார்ப்பதில்லை. அக்ருஷ்ணஹி, அளவுடையதாகவே சிறிது சிறிதாகவே பார்க்கிறார்கள் என்று இந்த மந்திரம் சொல்கிறது. இதனுடைய பொருள் என்ன? இது ஏன் சம்சார வர்ணனை என்று நம்ம சம்பிரதாயம் சொல்லி வைத்திருக்கிறது? சம்சாரம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். மன நிறைவின்மையே சம்சாரம். மறுபடியும் சொல்கிறேன், மன நிறைவின்மை சம்சாரம் என்று சொல்லப்படுகிறது. சம்சாரத்திற்கு எத்தனையோ வரையறைகள் சொல்லலாம். பிறப்பிறப்பு சுழற்சின்னு சொல்வார்கள். பிறப்பதும் இறப்பதுமாக, பிறப்பதும் இறப்பதுமாக என்று நானே சொல்லியிருக்கிறேன். மந்திரங்களும் சொல்லும், தத்துவபோதமும் அப்படிதான் சொல்லும். ஆதல் அடைதல் என்றும் சொல்லுவார்கள். அதையும் நாம் விளக்கியிருக்கிறோம். இந்த இடத்துல சம்சாரம் என்பதை மன நிறைவின்மை,
முக்தி அப்போ என்னவா இருக்கும்? மன நிறைவு என்றார். ஜீவன் முக்தர் அவர் ஞானி, அவர் விடுபட்டவர், அவர் மகாத்மா என்றெல்லாம் சொல்கிறார்களே, அவனுக்கும் சாதாரண நம்மளை போன்ற மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், மகாத்மாவாக இருப்பதற்கு தகுதியே மனநிறைவு தான். மகாத்மாக இல்லாமல் இருப்பதற்கு காரணமே மனக்குறைதான். இவ்வளவு தானா டிஃபரன்ஸ்? மோட்சம் என்பதே மன நிறைவின்மையிலிருந்து, மனக்குறைகளிலிருந்து தன்னை முழுமையாக பார்த்தல். அந்த முழுமையாக பார்த்தலுக்கு பேர் தான் கிருஷ்ணம். கிரு இத் இஸ் ந, கிருஷ்ண என்றால் முழுமை. கிருஷ்ண இல்லை, கிறிஸ்து, கிருத்து, கிருஷ்ண. தன்னை ஒருவன் அக்கிருஷ்ண என்று பார்க்கிறான். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு குறை இருக்குது. தம் ந பஷ்யந்தி. இங்கே தம் என்பது பிரம்மத்தை. ஏன்னா அந்த மந்திரம் முதல்லேருந்து பிரம்மத்தை பேசிட்டுது. இதம் அக்ரே ஆசித் என்றே சொல்லிக்கிட்டு இருக்குது. அந்த பிரம்மத்தை முழுமையாக பார்ப்பதில்லை என்றான். பிரம்மத்தை முழுசாக பார்த்தானா குறைவாக பார்த்தா எனக்கு என்ன? அது எப்படி எனக்கு சம்சாரமாகும்? இல்லை இல்லை, அந்த பிரம்மம் தான் நீ. உன்னை நீ முழுமையாக பார்ப்பதில்லை. இங்கே தம் என்றால் அவரை பார்ப்பதில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த தம் என்பது துவம், நீ. உன்னை நீ முழுமையாக பார்க்க மாட்டேன்கிறாய். பிச்சு பிச்சு போட்டிருக்கிற, துண்டு துண்டாக பார்த்துருக்கிற. ஒரு முழுமை உங்ககிட்ட வரவே மாட்டேங்குது. இதோ முழுசு பண்ணியாச்சேன்னு சொல்லும் பொழுது பார்த்தோம்னா வேறு இடத்துல ஒரு ஓட்டை இருக்கிறது பார்க்குறோம். அதை நிறைக்கும் போது இன்னொரு பக்கம் ஓட்டை வருது. இவ்வாறு வாழ்நாள் முழைக்க ஓட்டையை நிரப்புவதும், மனசில் இருக்கிற சிறு சிறு ஓட்டைகளையும் அது தூரா குழியாக, கீழ்ப்புறம் எப்பவும் ஓட்டையாக இருக்கக்கூடிய பானையாக இருக்கிறது. எவ்வளோ ஊற்றினாலும் ஏதோ ஒரு ஓட்டை வழியாக வெளியே செல்கிறது. ஒரு ஓட்டையை அடைச்சால் இன்னொரு ஓட்டை திறந்துக்குது. இதனால் எல்லா மனிதர்களுமே ஒரு மன நிறைவின்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நிறைவோடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது. எவ்வளவு நேரம் அந்த சந்தோஷம் நிற்கிறது? அடுத்த நிமிஷம் ஒரு மனக்குறை சந்தோஷத்தை குறைத்து விடுகிறது. அதை அவர்கள் சரி பண்ணணும். முழுமையாக ஒரு பாடலை கேட்கும்போது கூட ஒரு சந்தோஷ குறைவு இருக்கும், மன நிறைவின்மை ஏற்படும். இப்போ கேட்குறாங்களே, எல்லாம் நல்லா பாடினார், ஏதோ ஒரு சில இடத்துல அவருடைய சுருதி குறைந்துடுச்சு, பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே மன நிறைவை அடைவதில்லை. பாடியவனும் அடைவதில்லை, கேட்பவனும் அடைவதில்லை. உணவு சாப்பிடும் பொழுதும் நிறைவா என்று கேட்டோம்னா அந்த வேலைக்கு நிறைவுன்னு சொல்வார்கள். இருந்தாலும் அந்த விருந்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, உப்பு பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மன நிறைவின்மையை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அதை நிரப்புவதே வாழ்க்கையாக வாழ்வது சம்சாரம். மன நிறைவின்மையை போக்குவதற்காகவே வாழ்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ விதமான வாழ்க்கையை பார்க்கிறோம். போர் வீரர்கள் இருக்கிறார்கள், விமான ஓட்டிகள் இருக்கிறார்கள், பஸ் கண்டக்டர் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், டாக்டர்கள் இருக்கிறார்கள், என்ஜினியர்கள் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், வியாபாரிகள் இருக்கிறார்கள், குடும்ப பெண்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் வளர்கிறார்கள். எல்லார்கிட்டையும் பார்த்தோம் சொன்னார் முன்னேற்றம். இப்போ இருக்கிற நிலை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. வேலை கிடைச்சிருச்சுன்னா திருப்தி இல்லை, கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஒரு திருப்தி இருந்ததுன்னா வேலை கிடைச்சா கல்யாணம் ஆகும். சரி, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா திருப்தி ஆகிப்போச்சா? இல்லை, குழந்தை உண்டாகணும். குழந்தை வந்த பிறகு திருப்தி ஆகிடுச்சா? இல்லை, குழந்தைக்கு எல்கேஜி அட்மிஷன் கிடைக்கணும். அது ஆணாக பிறக்கலை அல்லது பெண்ணாக பிறந்துடுச்சு, ஏதாவது ஒரு குறைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறது பார்க்குறோம். வயோதிகர்களெல்லாம் இளமை இல்லையேன்னு கவலைப்படுறாங்க. இளைஞர்களெல்லாம் நமக்கு இந்த மற்றவர்கள் கிடைக்க மரியாதை கிடைக்கலையேன்னு பார்க்குறாங்க. சின்ன பையன்களாக எனக்கு மீசை முளைக்கலையேன்னு நினைக்கிறாங்க. மீசை முளைச்சு நான் குழந்தையாக இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருவருமே தன்னிடம் இல்லாததை குறித்தே அவர்கள் நிறைவு செய்ய பார்க்கிறார்கள். இனிமேல் அது திரும்பவே வர முடியாது என்று தெரிந்தும் வருந்துகிறார்கள். இது பேர் தான் சம்சாரம் அல்லது மனக்குறை. தன்மையே முழுமையாக பார்க்கவில்லை. இதுக்கு என்ன காரணம்? அவர்கள் முழுமையற்றவர்களாகவே பார்க்கிறார்கள். அக்ருஷ்ணோஹி சஹ என்று இந்த மந்திரம் சொல்கிறது. எதனால் இப்படி சொல்கிறாங்க? நிறைவான தன்னில் நிறைவின்மையை அத்தியாசம் செய்கிறார்கள் என்று இந்த மந்திரத்தில் நமது பரமாச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அத்தியாசம் என்றால் என்ன என்றால், ஒரு பொருளில் இல்லாத தன்மையை இருப்பது போல் பார்ப்பது. அந்த பொருள் அது இல்லை,
ஆனால் அதில் இருப்பது போல அவனுக்கு தெரிகிறது. குடத்தில் தண்ணி இருக்கிறது, அதில் நிலா இல்லை, ஆனால் வானத்தில் இருக்கிற நிலா அந்த தண்ணீர் இருப்பது போல தெரிகிறது. தண்ணீரில் நிலா தன்மை இருப்பது போலவும் அந்த நிலா துடிப்பது போலவும் பார்க்கிறார்கள். ஆனால் வானத்தில் இருக்கிற நிலா துடிக்கலை, ஆனால் தண்ணீர் இருக்கிற நிலா துடிக்குது. நிலா துடிக்குது பார் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீரில் நிலா இருக்குது பார் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீரில் நிலா இல்லவே இல்லை. இது போன்ற ஒரு நல்ல ஸ்படிகத்தில் ஏதோ ஒரு வஸ்திரமோ அல்லது நிறமான பொருளை வைத்தோம்னா அந்த கண்ணாடியும் நீல நிறமாக தெரியாது, நீங்கள் பார்க்குறீங்க. இது பேர் உபாதி, இது உபகிதம். இந்த உபாதி அருகாமையில் இருப்பதனால இதனுடைய தன்மை நீல நிறம் இதில் இருப்பது போல தெரிகிறது. அப்போ இன்னொரு தன்மையை இன்னொன்றில் நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார்கள். அமைதியான நதிக்கரையிலே மரங்களெல்லாம் நின்று கொண்டிருக்கின்றன. உயரமான பாக்கு மரங்கள், தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு படகுல மல்லாத்த படுத்துக்கிட்ட ஒரு குழந்தையும் அப்பாவும் பயணம் பண்ணுறாங்க. அந்த குழந்தைய வேடிக்கை பார்த்துருக்குறான். அந்த படகு மென்ன நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது குழந்தை சொல்கிறான், கரையில் இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் நம்ம பின்னோக்கி போகுதப்பா அப்படிங்கிறான். உண்மையில் அவன் என்ன சொல்லணும்? மரங்களெல்லாம் நின்று கொண்டிருக்கிறது, நம்முடைய படகு முன்னோக்கி செல்கிறதுன்னு சொல்லணும். ஆனால் அவருடைய உணர்வு என்ன சொல்லுது? நாம் நிலையாக இருப்பது போலவும் நிலையாக இருக்கின்ற மரங்களெல்லாம் பின்னாடி போவதாகும். அப்போ நிலையானவற்றில் நிலையத்தன்மையும் நிலையில்லாதது நிலைப்புத்தன்மையும் பார்க்கிறது ஒரு அத்தியாசம், ஒரு உணர்வு. ஆத்மா நிலையானது, ஆனால் அதன் மீது மனதினுடைய ஒரு நிலையற்ற தன்மையை நாம் சுமத்தி நான் நிலையற்றவன் என்று சொல்கிறோம். உண்மையிலே நான் என்பதனுடைய பொருள் ஆத்மா. நான் நிலையானவன் என்று உண்மையாக இருந்தாலும் கூட மனம் அதன் மீது சுமத்தப்படுவதால், மனம் அது மீது படிவதால் மனதின் தன்மை ஆத்மாவில் இருப்பது போல் இவனுக்கு தெரிகிறது. எப்போ தெரிகிறது? எப்போவுமே இப்படி தான் தெரியுது. ஒரு நாள் திடீரென்று அத்தியாசம் நடந்திருந்தால் அது அத்தியாசம். இன்று நான் காமிச்சேன், இந்த ஸ்படிகத்தில் இந்த அத்தியாசம் நடந்திருக்குது. இப்போ அத்தியாசம் எடுத்து விட்டேன். இந்த அத்தியாசத்தினால் ஏற்பட்ட அந்த குழப்பம் நீங்கி தெளிவாக இருக்கிறது. மறுபடியும் அத்தியாசம் வைத்திருக்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அத்தியாசம் பண்ணுறீங்க அப்படின்னு. அத்தியாசம் ஆவதும் அத்தியாசம் நீங்குவதும் நாம் அன்றாட வாழ்க்கையிலே சில இடங்களிலே பார்க்கிறோம், இந்த ஸ்படிகம் போல. ஆனால் தன் வாழ்க்கையிலேயே அத்தியாசம் நடந்திருப்பது யாருக்கும் தெரியவில்லை. எப்பத்திலேருந்து தெரியல? அனாதி காலத்திலேருந்தே தெரியல. ஆத்மாவின் மீது அகங்காரம் அல்லது மனம் என்கின்ற ஒன்று, எப்பொழுதுமே குறைவை காட்டுகின்ற மனம் ஒன்று அத்தியாசமாகி ஆத்மா நிறைவற்றது, நிறைவடைய வேண்டியது என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆத்மா நிறைவாக இருந்தும் கூட நிறைவற்றது, குறைவானது, திருப்தியற்றது என்ற வாழ்க்கையே எல்லாரும் வாழ்கிறார்கள். காரணம், இந்த தன்மை மனத்தினுடையது. மனத்தின் தன்மையை தன் மீது சுமத்தி பார்க்கிறார்கள். அப்போ தான் வேறு மனம் வேறு என்ற விவேக சக்தி இல்லாததினால் அனாதி காலத்திலிருந்தே எல்லா மனிதர்களுமே, பூமியில் வசித்த எல்லா மனிதர்களுமே இப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒருத்தர் சொன்னோம்னா கூட அப்படி ஒன்றும் இல்லையே, எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதிலிருந்து விடுபட்டவன் தான் முக்தன், மோட்சன், அவனே ஞானி. அவன் தெளிவாக தெரிந்து கொண்டான், மனக்குறைவு நிச்சயம் என்னிடம் இல்லை, மனதில் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டான். என்னிடம் அது சுமத்தப்பட்டு அறியாமையினால் நான் என்னிடம் இருப்பதாக பார்த்தேன். கரையில் இருக்கின்ற மரங்கள் நகர்வது போல தெரிந்தது காரணம் என்னுடைய நகர்வு. ஆத்மா அசைவது போல் தெரிவது காரணம் மனதின் அசைவு என்று இவன் தெரிந்து கொண்டான். அசையாத என் மீது அசைவை பார்த்து விட்டேன். அசைந்து கொண்டே இருக்கின்ற மனதை அசையாமல் இருக்கும்படி முயற்சி செய்கிறேன். அப்படின்னா நமக்கு காரணம் என்னென்னா இந்த குழப்பம்தான். ஒன்றை இன்னொன்று மீது சுமத்தி பார்க்கிறோம். தம் ந பஷ்யந்தி, தன்னை அழியாத அளவற்ற தூய்மையான நிறைவான பிரமம் என்று அறியவில்லை. அதனால் அதை எப்படி பார்க்கிறார்கள்? அகிருஷ்ண, முழுமையற்றதாக, நிறைவற்றதாக தம் அந்த ஆத்மாவை பார்க்கிறார்கள்.
இதுதான் சம்சாரம். இப்போ என்ன செய்யணும்? பார்க்கக்கூடாதுங்கிறீங்களா? விவேகத்தினால் இது அத்தியாசமப்பா. இந்த நிறைவின்மை இருப்பது மனதில். நீ எப்பொழுதும் நிறைவுதான் என்று ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைவான தன்னில் நிறைவற்ற மனதின் தன்மையை ஓவர்லேப் பண்ணி சுமத்தி சூப்பர் இம்போஸ் செய்து நாம் பார்த்து வருந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா எல்லாருமே ஈஸியாக எடுத்துடலாமே சார். தாராளமாக அதுக்கு தான் இப்போ சொல்கிறோம். நீ அதெல்லாம் எடுத்து தூக்கி போட வேண்டாம். இந்த நீல நிற பொருளை கண்ணாடியிலேருந்து நீ தூக்கி போட வேண்டாம். அது பக்கத்தில் இருந்தாலும் சுமத்தப்பட்டது அத்தியாசத்தினால், அறியாமையினால், பிராந்தியினால். எப்பொழுதுமே இந்த ஸ்படிகம் தூய்மையாக இருப்பது போல் நான் எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கிறேன். நிறைவின்மை இருப்பது அத்தியாசம் செய்யப்பட்ட உபாதியில் தான் என்று ஒருவன் தெரிந்து கொள்கிறான். அளவற்ற தன் சொரூபத்தை அளவுடையதாக மனம், உடல் போன்றவற்றை சுமத்தி பார்த்து உடலோடு நான் இருக்கிறேன், உடல்தான் நான், மனம்தான் நான் என்று வாழ்ந்த காலத்திலே உடலின் தன்மையும் மனதின் தன்மையும் எனதாகிவிட்டது. இப்பொழுது உடலும் மனமும் எனக்கு வேறானவை. அவைகள் உபாதி. நான் தூய ஸ்படிகமாகிய ஆத்மா. இது இயல்பாகவே அளவற்றது, இயல்பாகவே பூரணமானது என்று தெரிந்து கொண்டு விட்டான். அதனால் எப்பொழுது இந்த அளவற்ற ஆத்மா ஒருவன் தெரிந்து விட்டதோ இனிமேல் அவன் மனதை நிறைவு செய்வதற்கு அவன் முயலுவதில்லை. இந்த அறிவினாலே மனம் திருப்தி அடைந்து விடுகிறது. இனிமேல் அந்த மனம் தன்னை அளவற்ற ஆத்மா என்பதிலிருந்து நழுவாமல், இதையும் அதையும் தேடி அலையாமல் அது நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஞான நிலை. ஆற்று நீர் அளவற்றதாக இருந்தாலும் கூட நாய் நக்கிதான் குடிக்கும். அதுபோல ஆத்மாவே நானாக இருந்து, அளவற்றவனாக இருந்து, இடத்தாலும் பொருளாலும் காலத்தாலும் நான் அழியாதவன், மாறாதவன், அளவற்றவன் என்று உண்மையாக இருந்தும் கூட காலம் போகிறதே என்று பயக்கிறேன். அந்த காலத்தை நான் நக்கி நக்கி குடிக்கிறேன். இடம் எனக்கு பத்தவில்லையே என்று நினைக்கிறேன். அதே இடத்தை அளவு அதிகப்படுத்திக்க பார்க்கிறேன். பொருள் பற்றாக்குறை என்னிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பொருள் இருந்தும் அதை நான் அனுபவிப்பதில்லை. இல்லாத பொருள் மீது எனக்கு ஆசை வருகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி ஒரு நாய் எவ்வளோ அளவற்ற தண்ணி இருந்தாலும் அது அளவற்றதை அதால் அனுபவிக்க முடியவில்லை. அது நாக்கு எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு தண்ணீரைத்தான் குடிக்க முடியும். அதுபோல உன்னுடைய தன்மை அளவற்றதாக இருந்தும் கூட நீ மனதை நான் என்று நினைத்து கொண்டதால் மனம் எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவுதான் உன்னை அள்ளி நீ பருகுகிறாய். நீ அளவற்றவனாக இருந்தாலும் கூட மனம் எனும் நாக்கினால் நீ நக்கி நக்கி குறைவாகத்தான் அனுபவிக்கிறாய். சிறு பாத்திரத்தை கொண்டு சமுத்திரத்தில் அளந்து கொண்டு இவ்வளவுதான் எனக்கு கிடைச்சிது என்று வருந்துகிறாய். நீயே சமுத்திரம் என்பதை நீ அறிந்து கொள். இதுதான் சம்சாரம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த சம்சாரம் நமக்கு ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? இவ்வாறு அல்பம் ஆனதுக்கு காரணம் என்ன? நான் பஷ்யந்தின்னு சொன்னீங்க, அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பார்க்காதது ஒன்று இருக்கட்டும், என்ன நடந்தது என்கிட்ட? நான் ஏன் இப்படி மனக்குறைவுடையவனாக மாறினேன்? காரணம் என்னன்னா, உன்னுடைய மனம் உன்னை எப்படி பார்க்குதுன்னு பாரு. மனம் உலகத்தை பார்க்குறது தெரியுது. உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? நீ ஆத்மான்னு நீ நினைச்சியா? பிரம்மம்னு நினைச்சியா? இப்படி நினைக்கிற இடம் மனம் தானே. மனம் உன்னை பற்றி எப்படி நினைக்கிறது? ஆத்மாவை பற்றி மனம் என்ன நினைக்கிறது? ஆத்மாவை பற்றி இல்லப்பா, உன்னை பற்றி மனம் என்ன நினைக்கிறது? அது மந்திரம் சொல்லுது, பிராணன் ஏவ பிராணோ நாம பவதி. வதன்ன வாக்கு, பசியம் சக்ஷு, சுருண்வன்னு ஸ்ரோத்திரம், மன்வானோ மனசு, தானி அஸ்ய ஏததானி கர்ம நாமம் ஏவ சஹ யோ அத ஏக ஏகம் உபாஸ்தே ந சஹ வேதா கிருஷ்ணோ ஹி ஏஷோ அதக ஏக ஏகேன பவதி என்று இந்த மந்திரம் செல்கிறது. இந்த ஒவ்வொரு சொல்லையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். என்ன பண்ணுறான்? சஹ பிராணான் ஏவ பிராணோ நாம பவதி. பிராணான் ஏவ பிராணோ நாம பவதி. மூச்சு விடுறதுனால நான் என்பது என்ன? ஆத்மா.
அது பிரம்மம், அளவற்றது. ஆனால் இவன் உடம்பு என்ன பண்ணுது? மூச்சு விட்டுக்கிட்டே இருக்குது. மூச்சு விட்டுட்டுமே இந்த உடம்பு உனக்கு என்ன வந்தது? இல்லை, நான் மூச்சு விடுறேங்கிறான். இல்லை, நீ தான் ஆத்மான்னு சொன்னியே, ஆத்மாவுக்கு மூச்சு விட வேண்டிய அவசியம் இல்லையே, அது அளவற்றதாச்சு, அது மூச்சு விட்டு பிராணனை பயன்படுத்தி வாழ வேண்டிய அவசியம் அதற்கு இல்லையே. இல்லை, நான் மூச்சு விடுறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, ஞானி அவன் புரிந்து கொண்டான், மூச்சு விடுவது உடம்பு, அதோடைய சுபாவம். ஆனால் அஞ்ஞானி என்ன சொல்கிறான்? உடம்பு மூச்சு விடலை, நான் மூச்சு விட்டுருக்குறேன் டாக்டர், என்னால் மூச்சு திணறுது, எனக்கு தொண்டை கட்டிக்கிட்டாமல் இருக்குது, திணறல் ஏற்படுகிறது. அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, உன்னுடைய இந்த மூச்சு குழாய் நசுங்கி இருக்குப்பா, அதனால் எவ்வளோ நீ மூக்கில் இழுத்தாலும் என்னுடைய மார்புக்கு காற்று நிறைய மாட்டேங்குது, அதனால் உனக்கு இல்லை அந்த நிறைவின்மையை உணர்கிறாய், அப்போ உன் மூச்சு திணறல் ஏற்படுகிறது, அதுக்கு இந்த ஸ்ப்ரே படிச்சுக்க அப்படின்னு வாயில் ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறான். அது அடித்த உடனே இந்த குழாயெல்லாம் அப்படியே சுருங்கி இருந்த குழாய் கொஞ்சம் விரிஞ்ச உடனே வாழ்க்கையே நீங்கள் அனுபவிக்கிறீங்க, எல்லாம் என்ன சுவாசம் என்று சொல்கிறான். அப்போ நான் சுவாச செய்கிறேன், எனக்கு மூச்சு திணறுகிறது, இப்போ மூச்சு நன்றாக வருகிறது என்றெல்லாம் தன்னை அவன் மூச்சளவாக குறைக்கி கொண்டான். அவன் பரம்பிரம்மம் தம் ந பஷ்யந்தி, அதை அவ்வாறு பார்ப்பதில்லை. கிருஷ்ண ஏவ அக்கிருஷ்ண ஏவ, சிறிதாகவே பார்க்கிறார்கள், நிறைவற்றதாக பார்க்கிறார்கள். காரணம் என்றால் அவன் தன்னை பிராணனாக நினைத்து கொள்கிறான், சுவாசம் விடுவனாக நினைத்து கொண்டிருக்கிறதுனால சுவாசம் விடும் அளவுக்கு அவன் சுருங்கி விடுகிறான். அந்த சுவாசம் குறைஞ்சி போச்சுன்னா மூச்சு திணறல் என்று சொல்கிறான். பிராணன் ஏவ பிராணோ நாம பவதி, மூச்சு விடுவதனாலே தன்னை சுவாசிப்பவன் என்று அவன் பெயர் சொல்லிக் கொள்கிறான். வதன் ஏவ வாக்கு, பேசுவதால் நான் பேசுகிறவன், நான் பேசுகிறது யாரும் கேட்கறதில்ல, என் பேச்சுக்கு மதிப்பே இல்லை, என் பேச்சு மட்டும்தான் கேட்கணும், நான் பேச மாட்டேன் என்றெல்லாம் அளவற்ற தன்னை பேசும் அளவுக்கு குறைத்து கொள்கிறார்கள். எவ்வளோ பெரிய வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது, அவன் அளவற்ற வாழ்க்கை, அளவற்ற பொருள், அளவற்ற ஆனந்தம். ஆனால் அவன் பேசுபவன் என்பதனால அவன் வாழ்நாள் முழுக்க நான் ஊமை என்ற துயரத்திலே வாழ்ந்து விட்டான். பேச முடியும் சார், பேச விட்டாதானே, வீட்டில் எனக்கு பேச்சு எங்கே இருக்குது, ஒரு பேச்சு பேச முடியாது, என் கஷ்டம் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறான். அவனுடைய கஷ்டம் எல்லாமே தன்னை பேசுபவனாக சுருக்கி கொண்டு அந்த அளவுக்கு பார்க்கிறான், அல்பமாயிட்டான். அதனால் வதன் வாக்கு, பேசுவதால் தன்னை பேசுபவன் என்றும், பஷ்யம் சக்ஷுகு, பார்ப்பதால் நான் கண் அளவு இருக்கிறேன், கண்ணு சரியாக தெரியல, கண் போன காலத்தில் நான் எப்படி வாழ முடியும் என்றெல்லாம் அவன் அளவற்ற தன்னை ஏதோ ஒரு உறுப்பிலே ஏதோ ஒரு செயலை குட்டி குட்டியாக பார்க்கிறான். ஸ்ருண்வன்னு ஸ்ரோத்திரம், கேட்பதனாலேயே அவன் கேட்பவன் காதளவாக குறைந்து விடுகிறான். மன்மனோ மன, நினைப்பதால் அந்த நினைவு எப்படியெல்லாம் இருக்கிறதோ அவ்வாறு நான் இருக்கிறேன். வருத்தப்பட்டால் நான் வருந்துகிறேன், கவலைப்பட்டால் நான் கவலைப்படுகிறேன். ஒரு குழந்தை நேற்று பார்த்தேன், தம்பி ஏதோ சேட்டை பண்ணுறான், அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா இவன் தொடர்ந்து பண்ணியிருந்தால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான்ப்பா. இப்படியெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக சின்ன குழந்தைகள்லாம் கூட டென்ஷன் ஆகிடுவேங்கிறாங்க. டென்ஷன்னா விரைப்புன்னு அர்த்தம். வில்லை இழுத்து கட்டிட்டோம்னா நானே அது விரைப்பாக இருக்கும். அப்படி உடம்பு மனசு இருந்ததுன்னா எதையோ குத்தி கொலை பண்ணுறதுக்கும் வேகமாக நான் தாக்குவதற்கும் தயாராகிற ஒரு வில்லு மாதிரிலே இருக்குது. இப்படி தான் ஒரு சின்ன டென்ஷன் ஆகிடுவேங்கிறாங்க. ரிலாக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வில்லை நூலை அவுத்து விட்டுட்டோம்னா அந்த பெண்டெல்லாம் நிமிர்ந்து போய் அமைதியாக அந்த மூங்கில் அப்படி இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். யாருமே ரிலாக்ஸ்டாக இருக்க முடியாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் டென்ஷன் ஆகிடுவேங்கிறாங்க. சொல்கிறதுலே டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு தெரியுது, இனிமேல் ஆகிறதுக்கு என்ன இருக்குது. இவ்வாறு மன்பனோ மனக, நினைப்பதனாலே எந்தெல்லாம் நினைப்பிருக்கிறதோ அதுவாக அவர்கள் வாழ்கிறார்கள். யாருமே தன்னை நிறைவான பிரம்மம் என்று பார்க்கவே இல்லையே. பார்க்க காரணம் என்ன? இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் தண்ணில் இருப்பதாக பார்க்கிறார்கள். கரையில் இருக்கின்ற மரங்கள் ஓடுவதற்கு காரணம் நான் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த படகு என்று தெரிந்து கொள்ளவில்லை. இதில் அதை பார்க்கிறார்கள், அதை இதை பார்க்கிறார்கள். மனதில் நடக்கிறது உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு,
இல்லை என் மனது இல்லை அப்படின்னு. இதுதான் பிரச்சனை. நான் எனது என்பதில் ஒரு குழப்பம் இருக்கிறது. என் ஆத்மா நான் ஆத்மான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் மனது என் மனதுன்னு சொல்கிறாங்க. கோவப்படும் போது நான் மனது, வருத்தப்பட்டு யார்கிட்ட புலம்பும் பொழுது என் மனசு கவலைப்படுதுங்கிறான். மனசை நானுங்கிறான், மனசை எனதுங்கிறான். இப்போ நான் எது எனது என்பது குழப்பம் இருக்கிறது. உண்மையில் நான் என்பதும் எனது என்பதும் ஆத்மா மட்டுமே. இதை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. எப்போதிலிருந்து தெரிஞ்சுக்கல? அனாதி காலத்திலிருந்து அனைத்து ஜீவர்களுமே பிரம்மா முதல் புழு வரை எல்லாருமே தம் ந பஷ்யந்தி, அந்த பிரம்மத்தை அவர்கள் அறியவில்லை. சார் பிரம்மாஜியும் அப்படி தானா? அவர் மோட்சம் கிடைச்சிருது, குருவோட உபதேசம் பெற்றிருந்தார்னா பிரச்சனை இல்லை. அவர் பெறவில்லை என்றால் பிரம்ம தத்துவத்தை அறியாத வரைக்கும் பிரம்மா என்ற போஸ்டில் தான் இருக்கிறாங்க தவிர இன்னும் அவர்கள் பிரம்மமாக ஆகவில்லை. அவர்களுக்கும் கூட மன நிறைவின்மை இறந்து தான் போகிறது. ஏனென்றால் மனதை கொண்டு சிந்திப்பவர்களால் நினைப்பவர்களாக அவர்கள் கருதி கொள்வதே காரணம். அஸ்யதானி, இவையெல்லாம் கர்மநாம, இது தொழில் பெயர்களே. அஸ்ய தானி கர்மநாம ஏவ, கர்மநாமானி ஏவ என்று படிக்கணும். 1 2 3 5வது வரி. மூச்சு விடுகிறேன், பேசுகிறேன், பார்க்கிறேன், நினைக்கிறேன் என்பதெல்லாம் கர்ம பெயர்கள். எதனுடைய கர்மமோ நடக்குது. நீ எந்த கர்மமும் மற்ற கர்த்தாவும் மற்ற போக்தாவும் மற்ற ஆத்மா என்று தெரிந்து கொள்ளாமல் எந்த செயல் நடக்கிறதோ அந்த செயலை குறித்து உன்னை நீ பெயர் வைத்து சூட்டிக் கொள்கிறாய் என்று இது சொல்கிறது. இவ்வாறு இதெல்லாம் தொழில் பெயர்கள் தான். இதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. இந்த தொழில் நடக்கிற இடம் மனசு என்று தெரிஞ்சுக்கணும். யார் இவரை தனித்தனியாக உபாசனை செய்கிறாரோ அவர்கள் தன்னை அவ்வாறே பார்த்து கொள்கிறார்கள். அதக ஏக ஏக உபாஸ்தே, இவ்வாறு ஏக ஏக ஒவ்வொரு செயலாக பார்க்கிறார்கள். நீங்கள் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஃபோனில் கேளுங்க. ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது என்ன பண்ணுறீங்க? மாமாட்டிகிட்டு இருக்கிறேன். இன்னொருத்தர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? டியூட்டியில் இருக்கிறேன், அப்புறம் கூப்பிட்றாங்க. இன்னொருத்தர் கூப்பிடும்போது தூங்கிட்டு இருந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கிறாங்க. அவர்கள் தன்னை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்வது பார்த்தா கர்மணி நாமம், என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை தான் என்று சொல்கிறார்கள். இப்படி செயலை வைத்துக்கொண்டே தன்னை முடிவு கட்டுவதனால் அந்த செயலளவு அவர்கள் சிறுசாக இருப்பதனாலும் அவர்கள் எப்பொழுதும் முழுமையாக இருப்பதில்லை. நச வேத கிருஷ்ணோ, அதனால் அவர்கள் தன்னை முழுமையாக சொல்லவில்லை. நான் பூரணமாக இருக்கிறேன், எதையும் செய்யாமல் எதையும் அனுபவிக்காமல் ஆனந்தத்தில் இருக்கிறேன் என்று ஒருத்தரும் சொல்கிறதில்லை. எல்லாருமே எதையோ செய்து எதையோ சிறிது அனுபவிப்பதாகவும் சிறிது செய்து கொண்டும் சிறு செயலுடையதும் சிறு அனுபவம் உடையவர்களே அல்பமாக வாழ்கிறார்கள். என்ன பெருசாக சாதிச்சிட்டாங்க? சின்ன சின்ன செயல் செய்கிறாங்க. என்ன அனுபவிச்சிட்டாங்க? சின்ன சின்ன அனுபவங்களை அனுபவிக்கிறாங்க. இந்த பரிச்சின்னம் துண்டுபட்ட வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்து கொண்டு இதில் முழுமையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நச வேத கிருஷ்ணோ, அவர்கள் தன்னை முழுமை என்று தெரிந்து கொள்ளவே இல்லை. ஹி ஏஷோ அதக ஏக ஏகேன பவதி, அவர்கள் சிறு சிறுசாக ஒன்று ஒன்றாக சிறு பகுதி பகுதியாகவே தன்னை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இந்த மந்திரம் நமக்கு சொல்கிறது. நசவேத, அவனை அவன் அறிவதில்லை. கிருஷ்ணோ, முழுமையாக. ஹி ஏஷோ ஏக ஏகேன பவதி, தனித்தனி நிலையில் அவர் உள்ளார். இவ்வாறு பிரம்மமாகிய தானே ஏதோ சின்ன சின்ன வேலை செய்துட்டு பிழைச்சிட்டு இருக்கிற மாதிரி. எப்படி இருக்கிறீங்க சார்? ஏதோ அப்பப்போ ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு அன்றாடம் காய்ச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரம்மம் சொல்லுது. அளவற்ற இந்த ஜகத்தையே சிருஷ்டி பண்ணி வாழ வேண்டிய அவசியமே இல்லாமல் அதுக்கு எதுக்கு சிருஷ்டி பண்ணணும்? பூரணமாக இருக்கின்ற தன்னையே அவன் பூரணம் என்று தெரிந்து கொள்ளாததினால் அல்பமாக சின்ன சின்ன வேலை செய்து சின்ன சின்ன அனுபவங்களை தேடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையே தொடர்கிறது. இதுதான் சம்சார வர்ணரை என்று இந்த 7வது மந்திரத்தில் ஒரு சிறு பகுதியை விளக்கினோம். அடுத்தது வித்யாசூத்திரம் என்று வருகிறது.
அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.